innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd faqad qala Allahu ta'ala fil Qur'anil Karim wal Furqanil Majid a'udzu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொறுமையை கொண்டு வெற்றி பெறுவோம். பொதுவாக இன்றைய யதார்த்த வாழ்க்கையில் அந்த பொறுமையை மனிதன் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பொறுமையை இழக்கக்கூடிய இடம், சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவாக இருக்குதுன்னு சொன்னால் எல்லாரிடத்திலும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடையே அவர்கள் வாழ்க்கையை நகர்த்திட்டு போகிறது தான் பிரச்சனை. இப்போ நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும், நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சா அது நடக்காது. ஏன்னா அல்லாஹ் படைக்கப்படுகிற இந்த உடல் உறுப்புகள்லேயே, உடல் தோற்றத்திலேயே ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான மாற்றத்திலையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். விரல்களை எடுத்தாலும் கூட நெட்ட விரல், குட்டை விரல், ஆள்காட்டிய விரல், சுண்டு விரல், விரல்களையுமே பல தன்மைகளாக அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். அப்போ மனிதர்களையும் பார்த்தோன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு தன்மையுடையவராக, சிந்தனை உடையவராக தான் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரே மாதிரி சிந்தனையாக இருந்தால் எல்லாரும் சயின்டிஸ்ட் ஆகிருப்பான், டாக்டர் ஆகிருப்பான், இன்ஜினியர் ஆகிருப்பான், ஒரே மாதிரி எல்லாம் ஆகிருப்பான்ல. ஏன் தனித்தனியாக டாக்டர், இன்ஜினியர், சயின்டிஸ்ட், போலீஸு, திருடன், எம்எல்ஏ, அரசியல்வாதி? அப்போ சிந்தனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அப்போ அந்த இடத்துல போய் என்னுடைய சிந்தனையை உங்களிடத்துல திணிக்க முடியுமானா திணிக்க முடியாது. வேறு எது நம்மை பக்குவப்படுத்தும், எது ஒருநிலைப்படுத்தும், எது நம்ம சரியாக வழி நடத்தி கொண்டு போகணும்னு சொன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய வழிமுறை இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்தில் நம்ம யாரும் மாற்று கருத்து கொள்ள முடியாது. இது மார்க்கம் இப்படி தான் இருக்குன்னா அதில் ஒன்றுபட்டு போயிடுவோம். ஆனால் மற்றபடி யதார்த்த வாழ்க்கையில் பேசக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதில் நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் இருக்க முடியுமானா முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இருக்க முடியுமானா முடியாது. அந்த எதிர்பார்ப்புகள் உடையும் போது என்ன ஆகுதுன்னா தேவையற்ற கோபம், பொறாமை, ஆத்திரம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரே அடியாக அழிச்சிடலாம், இவன் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாத முடிவை இவரே எடுத்துருவார். வாழ்வும் சாவும் அல்லாஹ் தீர்மானிக்க போக இனி இந்த இடத்துல இவன் இருக்கவே கூடாது, இனி இங்கே இவர் வரவே கூடாதுங்கிற அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கோபம் உச்சத்துக்கு போகக்கூடிய காரணம் அந்த நிதானம் இல்லாத ஒரு தன்மை தான். யதார்த்த வாழ்க்கையில் பார்த்தா கூட இன்னைக்கு எத்தனையோ பிரசவ ஆஸ்பத்திரிகளிலும் கருத்தரிப்பு மையங்களிலும் பிள்ளைகளுக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய நிலைகளை பார்க்குறோம். அவ்வளவு திருமண தம்பதிகள் எல்லாம் போய் பார்க்குறாங்க. கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம் ஆயிடுச்சு, 8 மாதம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 12 வருஷம் ஆயிடுச்சு, எங்களுக்கு பிள்ளையே இல்லைன்னு ஏங்கி நிற்கக்கூடிய நிலைமை. அப்போ அவ்வளவு ஏக்கத்துக்கு மத்தியில் அல்லாஹ் தவம் இருந்து சிலர்களுக்கெல்லாம் பிள்ளைகளை கொடுக்குறான்ல, அப்படி கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய அந்த பிள்ளை கூட ஒரு வயசு வரைக்கும் தான், 4 வயசு 5 வயசு சேட்டை தாங்கலைன்னா அப்போ பெற்றவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தேடுதலோடு இருந்தாங்களோ அந்த பிள்ளையை பார்த்து தாயோ தந்தையோ ஆத்திரத்தில் பேசக்கூடியது, இது இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா இதை அப்பயே சாவடிச்சிருப்பேன், இதை நான் பெற்றிருக்கவே மாட்டேன். அப்போ என்ன காரணம்? தான் நினைக்கிற மாதிரி தன்னுடைய புள்ள கூட இல்லை, நான் நினைக்கிற மாதிரி என் தாய் தகப்பன் பேசலை, நான் நினைக்கிற மாதிரி என் பொண்டாட்டி பேசலை, பொண்டாட்டி நினைக்கிற மாதிரி புருஷன் பேசலை. அப்போ சிந்தனைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பொழுது அங்கே ஏற்ற இறக்கங்கள் வரதான் செய்யும். இந்த யதார்த்தத்தை உணராத போதுதான் நமக்குள்ள தேவையற்ற பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாகிறத பார்க்கணும். அப்படி உச்சபட்சத்தில் போகும்போது தான் அது நிர்வாகமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் பொறுமை இல்லாமல் அந்த இடமே சீர்குலைகிற காரணம் மனுஷன்னா இப்படிதாங்கிற அந்த நிதானம் இல்லாதோடைய விளைவு தான். அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையை எடுத்து பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னா அதெல்லாம் எந்த ஒரு மனிதராலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தான் அந்த சூழ்நிலையும் அமையுது. என்ன அப்படின்னா, ஒரு போர்க்களத்தை முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவியாகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மாலையை தொலைச்சிருவாங்க, முத்து மாலை. இது எல்லாரும் கேள்விப்பட்ட சம்பவம் தான்.
அது இன்னும் கூடுதலான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ முத்துமாலையை தொலைச்சிட்டு தேட போனவங்க வரத்துக்கு லேட் ஆகிடும். அவங்க சிறுமியாகவும் உடல் எடை அதிகமாக இல்லாததுனாலையும் அவங்க இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டே என்ன செய்வாங்கன்னா, கூட இருக்கக்கூடிய தோழர்கள் அந்த பல்லாக்கை தூக்கி ஒட்டகத்து மேலே அப்படியே கட்டிட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பி போயிடுவாங்க எல்லாருமே. தேடிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு திரும்பி வந்து பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம இல்லைங்கிறத நினச்சிக்கிட்டு தேடிக்கிட்டு திரும்ப அந்த படை வரக்கூடும், அல்லாஹ்வுடைய தூதர் வருவாங்கன்னு அந்த இடத்துல உட்காந்துருவாங்க. அந்த இடத்துல உட்காந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கட்டத்தில் எவ்வளோ நேரம் உட்காந்தே இருப்பாங்க. உட்காந்தே இருக்கிறவங்க என்னாங்கன்னா அசதியில் தூங்கிடுவாங்க. தூங்கின பிறகு நேரமும் வெகு நேரம் ஆயிடுது. அது பின்னாடி என்ன செய்யறாருன்னா, படைகள்லேயே கடைசியாக வரக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் நியமிச்சிருப்பாங்க. இப்போ சஃபான்கிறவர் என்ன செய்யறாருன்னா, கடைசியாக அவர் படையில் எது விட்டுட்டு போயிருக்காங்களா, என்ன இருக்கு ஏது இருக்குன்ட்டு அப்படியே பார்த்துட்டு தொலைவிட்டு அவர் பொறுமையாக வரார். பொறுமையாக வரும்போது பார்த்தாங்கன்னா தூரத்தில் ஒரு பெண்மணி உறங்குற மாதிரி தெரியுது. கிட்டக்க போய் பார்த்தாங்கன்னா அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படிங்கிறது தெளிவு விளங்கிடுது. சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருக்காங்க தானே. அப்போ பார்த்த உடனே அவங்க தான் தெரிஞ்ச உடனேயே எல்லாத்தையும் நல்லா கவனிங்க. கிட்டக்க போகல, பேர் சொல்லி கூப்பிடல, சின்ன பிள்ளைலேருந்து பார்த்தவங்க தான். இவ்வளவு இருந்தும் கூட தள்ளி நிற்கிறார். நின்று சொல்றாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாமெல்லாம் அல்லாஹ்வுக்காக உரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆயிஷாவே அன்னையே அப்படிலாம் கூப்பிடல, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டுறாரு. வசனத்தை ஓதின உடனே திடுக்குன்னு அவங்க எழுந்திரிச்சிடுறாங்க. எழுந்திரிச்ச உடனே என்ன செய்யறாருன்னா, ஒட்டகத்தை இழுத்துட்டு வர்றாரு. பேசிடுறாங்க போயிடுச்சுட்டு. ஒட்டகத்தை இழுத்துட்டு வந்து ஒட்டகத்தை உட்கார வச்சு அது காலை இவர் மிதிச்சுக்கிறார். ஒட்டகம் நவுந்து ஓடிடக்கூடாது அப்படின்னு ஒட்டகத்துடைய காலை மிதிச்சு படிய வச்சுக்கிட்டு இவங்களை ஏற சொல்றாங்க. இவர் மூச்சு காத்து கூட அவங்க மேல படாதுன்னு வைங்க. ஒட்டகத்தின் காலை மிதிச்சுக்கிட்டு ஏறி உட்கார சொல்றாரு. மிதிச்சு வச்சுக்கிறாரு, ஏறி உட்காந்துடுறாங்க. ஒட்டகத்தை பிடிச்சிட்டு இப்படியே நடந்து போறாங்க. நடந்து போனா அதுக்குள்ள முற்பகல் உணவுக்கு எல்லாம் அந்த ஒரு இடத்துல கூடாரத்தை அமைச்சு உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வர்றதை பார்த்துட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கூட தெரியாம பேச்சுகள், ஏகப்பட்ட அவதூறுகள், எல்லை தாண்டிய வரம்பு மீறிய அவதூறுகள், இட்டுக்கட்டின பேச்சு, இப்படி ஒரு மாதிரியான சலசலப்பெல்லாம் ஏற்படுது. ஆயிஷா வீட்டில் போய் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. அவங்களும் மனுஷன் தானே. அப்ப நடந்த சூழ்நிலையை பார்த்து ஆத்திரப்பட்டு மனைவி இடத்துல பேசவும் இல்லை, கேட்கவும் இல்லை. நடவடிக்கை மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி அன்பா பாசமா உட்காந்து பக்கத்துல பேசுறவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தெரியுது, நல்லா பழகின கணவன் மனைவி ஒரு வித்தியாசம் ஏற்படும் போது தெரியும். அப்ப அவங்க அந்த வித்தியாசத்தை உணர்றாங்க. உணர்ந்து ரொம்ப கவலையா இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, வீட்டிலே இருக்கிறவங்க நான் கொஞ்சம் இயற்கை தேவைக்கு வெளில போறேன்ட்டு போறாங்க. போகும்போது அவங்க தோழியை அழைச்சிட்டு போறாங்க. தோழியை அழைச்சிட்டு போனா அங்க கூட வந்த தோழி மிஸ்தாக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படிங்கிறாங்க. யாரு மிஸ்தாக்குன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட யாசகம் சொந்தக்காரங்க கூட அவர்கிட்ட தான் உதவியும் வாங்கிட்டு இருக்கிறாரு. அவர் நிறைய அவதூறெல்லாம் பரப்பி வச்சிருக்கிறாரு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறேன், சம்பந்தம் இல்லாம ஏன் அவருக்கு நாசம் உண்டாகட்டுங்கிறார்? அவர் என்ன பேசிக்கிட்டு தெரிகிறாருன்னு உனக்கு தெரியுமான்னு செய்திகள் எடுத்து சொல்ல இன்னும் இவங்களுக்கு மனக்கவலை அதிகமாயிடுச்சு. நேராக வீட்டுக்கு வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, நான் எங்க அத்தா அம்மா வீட்டுக்கு போறேன். ஏன் எதுக்கு என்ன உடனே போன்ட்டாங்க. நம்ம வீட்லயும் அதானே, தேவையில்லாத சண்டை சச்சரவு வீட்டில் அதிகமான வீட்டுக்காரம்மா நான் எங்கள் அத்தா வீட்டுக்கு போகிறேன், அம்மா போயிட்டு வாண்டுருவோம், சனியை தொலையிட்டோம், நிம்மதியாக இருக்கட்டும், டக்குன்னு மக்கள் நினைக்கிறது. அப்போ என்ன சொல்றது, அல்லாஹ்வுடைய தூதர் போன்ட்டாங்க, கவலை போயிடும் அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் நடக்குது என்னம்மான்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அம்மா சொல்றாங்க, சக்களத்திகள் இருக்கக்கூடிய வீடுகளில் நீயும் அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிற, உன்னை பற்றி அவதூறு வர்றது சகஜம் தான் விடுங்கிறாங்க. அப்போ தன்னை பத்தின செய்தி நிறைய பரவிடுச்சுங்கிறது இன்னும் மன உளைச்சல் ஆகுது, காய்ச்சலுக்கு உள்ளாகி இன்னும் முடியாமல் ஆயிடுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வேணும்ல. அவங்க என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய தோழர்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஒன்று வச்சுக்கணும் இல்லை வேணான்னு முடிச்சிடும், அந்த முடிவு வந்துட்டாங்க. அப்போ தோழர்களை கூப்பிட்டு அபுதாலிபுங்கிறவரையும் இன்னொரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீங்கள் ஆயிஷாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய மனைவிமார்கள் எவரிடத்திலும் எந்த குறையும் நாங்கள் இதுவரைக்கும் கண்டதில்லை அப்படின்றாங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு பணிப்பெண்ணாக இருந்த பரீராவை கூப்பிடுறாங்க. பரீரா என்ன அவங்க கூட இருக்கிறாங்க, தெரியுமில்ல என்ன ஏதுன்ட்டு. அப்போ பரீராவை கூப்பிட்டு கேட்குறாங்க, பரீராவே நீ ஏதாவது ஆயிஷாட்ட ஏதாவது குறை கண்டியா அப்படின்ட்டு. அப்போ பரீரா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மாவை குழைச்சி வச்சுட்டு ஆடு வந்து திண்டுட்டு போறது கூட தெரியாமல் நீண்ட நேரம் உறங்கக்கூடிய சிறுமியாகத்தான் நான் அவங்களை பார்த்திருக்கிறேன், இதை தவிர அவர்களிடத்தில் வேற எந்த தப்பையும் நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க.
அப்போ உடனே அல்லாஹ்வுடைய தூதர் முடிவு பண்ணிட்டு நேராக கிளம்பி போறாங்க. இது பெரிய சம்பவம், தேவைக்கு சுருக்கி சொல்றேன். கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போயிட்டு, ஆயிஷாவே நீ குற்றமற்றவள் என நிரூபிக்கப்பட்டு விட்டாய், நீ எந்திரிச்சு வந்துரு, ஒருவேளை நீ தவறு செஞ்சிருந்தனா அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்க. அப்ப உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, தந்தையை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க பேசுங்க. அப்ப அவர் சொல்றது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இறை தூதர் இடத்துல நான் என்ன பேசுறது, எனக்கு ஒன்றும் பேச தெரியல. அவங்க தாயாரை கூப்பிட்டு நீங்க பேசுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பதில் சொல்லுங்கிறாங்க. அப்ப அவங்களும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் என்ன பேசுறது, எனக்கு ஒன்றும் தெரியலங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது சாதாரண விஷயம் இருந்தாலும் அதுல பலமான ஒரு விஷயம் இருக்கு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்க மனசுல எழுந்திருச்சு அவங்களே பேச ஆரம்பிச்சிடுறாங்க, உங்க மனசுல சந்தேகம் முழுசா நிரம்பி இருக்குது. நான் ஒருவேளை செய்யாத தப்பை நான் செஞ்சிட்டேன்னு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினாலும் காலம் முழுக்க செய்யாத தப்ப குற்றத்தை நான் சுமந்தவள் ஆயிடுவேன். அதனால இந்த பொறுப்பை நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன். அல்லாஹ் என்னை பத்தி உங்களுக்கு அறிவிப்பான், நீங்கள் இப்போது போங்கன்றாங்க. அப்ப சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இதை பத்தி சொல்லும் பொழுது நான் குர்ஆனை நன்கு ஓத தெரிஞ்சவளாகவும் இல்லை, சிறுமியாகவும் இருக்கிறேன், என்னை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லிட போறான் அப்படின்னுட்டு வேகப்பட்டு சொல்லிட்டு வந்து படுத்துடுறாங்க. இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஒரு வீட்டுக்கார அம்மா பத்தி பயங்கர அவதூறு பரவி இருக்குது, சரி தொலையுது போன்னு சொல்லி கூப்பிடுறோம். அந்த அம்மா வந்துட்டு எல்லாம் அல்லாஹ் பொறுப்பால நீ முதல்ல வெளில போ அப்படின்ட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? பொம்பளை உனக்கே இவ்வளவு துமுறு இருந்தா ஆம்பளை எனக்கு எவ்வளவு இருக்கும், போடி எனக்கு 1000 பொண்ணுட்டு போயிருப்போம். இது யதார்த்தம், இப்படிதான் நடக்கும். ஆனா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய சொன்ன உடனே அந்த தரப்பும் பாக்குறாங்க, இப்படி பேசுறாங்கன்னா என்ன, அமைதியா அங்கேயே உட்கார்ந்து சட்டுன்னு கலைஞ்சு போகல, ஆத்திரப்படல, இப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. 24வது அத்தியாயம் 11வது வசனத்திலிருந்து ஒரு 20 வசனம் திட்ட அந்த குடும்பத்துக்காகவே அல்லாஹ் அந்த வகி அப்படியே இறக்கிட்டே வரான். என்ன இறக்குறான்னா, உங்கள பழி சுமத்தியவர் உங்கள் கூட்டத்திலே ஒருத்தராக இருக்கிறார். அதை சொல்லிட்டு அல்லாஹ் மேற்கொண்டு ஒரு வசனத்தை சொல்றான். என்ன சொல்றான்னா, லவ்லா இது சமித்துமுஹுல் அன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரும் வகாலு ஹாதா இஃபுகும் முபின். மூமினான ஆண்களை பற்றியும் பெண்களை பற்றியும் தவறான ஒரு செய்தி உங்களிடத்துல வந்த பிறகு வருதுன்னு சொன்னா இது ஒரு தெளிவான அவதூறுன்னு சொல்லி நீங்கள் சொல்லி இருக்க கூடாதா? அப்படி அவங்க சொல்லி இருந்தாலும் கூட அதுக்கு நீங்கள் 4 சாட்சிகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்க கூடாதா? அல்லாஹ் அப்படியே கண்டிச்சு வசனத்தை இறக்குறான். ஆயிஷா ரலியல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி சந்தேகப்பட்டாங்களேன்னு எடுத்து எரிஞ்சிட்டு போகல. அந்த சந்தேகத்தை முழுமைப்படுத்தாம அல்லாஹ்வுடைய ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவங்க சொன்ன பதிலுக்காக அல்லாஹ்வுடைய தூதரும் முறிச்சுக்கிட்டு போகல. சொன்ன உடனே உட்கார்றாங்க. அல்லாஹ்வின் மீது அந்த பெண்மணி வச்சிருந்த நம்பிக்கை அல்லாஹ் குர்ஆன் அத்தியாயத்தை அப்படியே இறக்குறான். அப்ப ஆத்திரம்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு, நாம தான் ஒருத்தர் உதவிக்கு செஞ்சு சொந்தக்காரன் இயலாமையில இருக்கிறான், அவனுக்கு ஆடை துணிமணி உணவு எல்லாத்தையும் கொடுக்குறோம், அவனே குடும்பத்தை பத்தி போய் மட்டமா பேசினா அப்ப ஆத்திரத்துல அபூபக்கர் இருந்தாங்க, இனி மிஸ்டேக்கு எந்த அல்லாஹ் மீது ஆணையாக எந்த உதவியும் செய்ய மாட்டேன். அடுத்து அல்லாஹ் அதுக்கும் வசனம் இறக்குற ஒத்த மாதிரியே நடக்குது. அப்படியே உங்கள வசதி படைத்தவர் ஏழைக்கும் அனாதைகளுக்கும் இயலாதவருக்கும் அல்லாஹ் மீது சத்தியமிட மாட்டேன், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு எதுவும் தர மாட்டேன்னு சொல்ல வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை எதிர்பார்த்தால் நீங்களும் மன்னியுங்கள். அவன் மேல 1000 தப்பு இருக்கட்டும், அநியாயக்காரனா இருக்கிற இருந்துட்டு போட்டும், நீ மன்னிக்கிற இடத்துல இருந்தன்னா அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை எதிர்பார்த்தா நீ மன்னி. அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை எதிர்பார்த்தால் நீங்கள் மன்னியுங்கள் அப்படிங்கிற அல்லாஹ். இது சொன்ன உடனேயே யார் குடும்பத்தை பத்தி இவ்வளவு அவதூறுக்கும் ஆளாக்குனாரோ, மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாரோ, அவர் அந்த கணமே அவரும் மன்னிக்கிற, அவருக்கு முன்பு செஞ்ச உதவியை போன்று திரும்பவும் அந்த உதவியை செய்ய தொடங்குறாங்க. அப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு நிலைமைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, வஹி இறக்கப்படுது, குடும்பத்தில் நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்குது. இன்னைக்கு வஹியெல்லாம் இறங்க போறது கிடையாது, எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை வழிகாட்டுதல் தான் நமக்கு வழிமுறையாக இருக்குது. அப்ப அதை கருத்துல கொண்டுகிட்டு நமக்கு அறிவில்லாத தெரியாத ஒரு விஷயம் நம்ம இடத்துல வருதுன்னு சொன்னா அதில் கொஞ்சம் பொறுமை காரணம். என்ன செய்தியாக இருக்கட்டும், எப்ப தர்ம ஆத்திரம் வருது, நம்மளை பத்தி தெரியாதவன், அறிமுகம் இல்லாதவன், பழக்கம் இல்லாத ஒருத்தர் நம்மளை பத்தி பேசும்போது பெருசா கண்டுக்கிறது இல்லை, அப்போடா அவெல்லாம் நமக்கு ஒரு ஆள் இல்லைன்னு போயிடுவோம். எப்ப அந்த ஆத்திரம் பீறிட்டு வருதுன்னா, யாருகிட்ட ரொம்ப நெருக்கமா நேசமா இவனை போல ஒரு நண்பன் எனக்கு கிடையாது, இவனை போல ஒரு உறவு எனக்கு கிடையாது, இவனை மாதிரி ஒரு சொந்தக்காரன் எனக்கு கிடையாது நம்புறோம்ல, அந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரம் அந்த இடத்த விட்டு மாறுதல, அப்பதான் நமக்கு வலி வருது. இவனை இவ்வளவு நம்பணும், தாய் தந்தைக்கு மேலெல்லாம் நேசிச்சோமே,
பொம்பாய் இப்படி பண்ணிட்டானே, அப்பதான் நமக்கு அந்த ஆத்திரம் பீரிட்டு வரதெல்லாம் பார்க்கணும். அந்த இடத்துல பொறுமைக்காரங்க. என்ன எது உண்மை எது பொய்ன்னு தெரியுமா? கேட்கிற சைத்தான் எதையாவது கொண்டு வந்து சைத்தானுடைய வேலையை செஞ்சுட்டு போயிடுவான். சைத்தான் இனிமே ஏகத்துவவாதிகளை வழி எடுக்க முடியுமா? இணை வைப்புல தள்ள முடியுமா? விபச்சாரத்துல தள்ள முடியுமா? மதுவுல தள்ள முடியுமா? அப்ப என்ன செய்யறது? எப்படி ஒன்னா இருக்கிறவங்க பிரிக்கிறதுக்கு என்ன வழி? அதைத்தான் செய்வோம். எப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னோமோ, அல்லாஹ்வுடைய காட்டி தந்த வழிமுறையை ஏத்துக்கிட்டோமோ, இனி வழி கெடுக்க முடியாம வேற என்ன செய்யலன்னா நம்மள ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க வச்ச என்ன வழியோ அத்தனையும் செய்வோம். நீ பெரிய ஆள நான் பெரிய, அந்த மண்டகணத்தை கொண்டாந்து போடுவான். அது நிர்வாகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி. சொல்லக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் முதல்ல நமக்கு அது தெளிவா தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். இல்ல சொல்லக்கூடியவன் அந்த இடத்துக்கு தகுதியானவனா, அவன் சரியா சொல்றானா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்படியே இல்லைனாலும் அப்படியாப்பா இப்படி என் நண்பன் சொன்னானா, அவர் எப்படி சொன்னாரா, ஒன்னும் இல்லை கேட்டு கிளியர் பண்ணிக்கோ. நான் தப்பா இருந்தா நான் திருத்திக்கிறேன், அவர் சரியா இருந்தா என்னன்னு பார்த்துக்குவோம். போன் அடிச்சு அந்த நிமிஷமே பேசிட்டா வேலை முடிஞ்சு போச்சுல்ல. இப்ப என்ன புறாக்களை தூது அனுப்ப போறோமா, இல்ல பஸ்ஸை பிடிச்சி 50 கிலோமீட்டர் போக போறோமா? அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை 1000 கிலோமீட்டர் இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல பேசிடுறோம், முகத்துக்கு முகம் பார்த்துடுறோம். அவ்வளவு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட். அடிச்சு பேசிட்டா முடிஞ்சா இல்லையா? என்ன நினைக்கிறீங்களோ, ஒருத்தரை பத்தி தப்பா நினைச்சாலும் சரியா நினைச்சாலும் காழ்ப்புணர்ச்சியை வளர்க்காம நேருக்கு நேரு பேசிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லைங்க. அதை தவற விட பொழுதுதான் நீயா நானாங்கிற போட்டி போறாம தேவையில்லாம மூணாவது ஒரு மனுஷனுக்கு இடம் அளிக்கிறோம்ல, அதுதான் என்ன செய்யுதுன்னா பிளவுகளை ஏற்படுத்துது. அந்த நிதானம் இல்லாம போயிடும். அந்த செகண்ட்ல அந்த நேரம் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு நைட்டு விட்டுட்டு காலையில எழுந்திரிச்சோம்னா மாறி போயிடும். எத்தனையோ பேர் பாருங்க, இன்னைக்கு வழக்குகள்ல சிறைச்சாலைகள் உள்ள எத்தனையோ கைதிகளை பாருங்களேன், 5 வருஷம் 7 வருஷம் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். அவன்கிட்டலாம் போய் கேட்டோம்னா அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, எல்லா பேரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, 5 நிமிஷம் பொறுமையா இருந்தா இது தேவையில்லைங்க. அந்த ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருந்தேன், வீட்டிலேயே தங்கி இருந்தேன்னா தேவையில்லை. ஆத்திரப்பட்டதுடைய விளைவு இன்னைக்கு இத்தனை வருஷம் அனுபவிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடியது முதல்ல என்ன, அல்லாஹ்வுடைய தூதரே யாரிடத்திலும் கேட்காத ஒரு உபதேசத்தை எனக்கு சொல்லுங்க. கோபத்தை கைவிடு. பிறகு என்ன, கோபத்தை கைவிடு. பிறகு கோபத்தை கைவிடு. நம்மளை மீறி அது வரும் பொழுதுதான் அந்த இடத்துல தலை தரும். அந்த நேரத்தில் 5 நிமிஷம் தூக்கி போடுங்க. என்ன பெரிய விஷயமாக இருக்கட்டும், ஒரு இரவு தூங்கி எழுந்துறீங்க, அப்படியே சூழ்நிலை மாறிவிடும். அவசரப்பட்டிருந்தா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த குடும்பமே சீரழிஞ்சு போய் நிற்குதுங்க. அந்த குடும்பத்துக்கு அவன் தான் மூத்த ஆளா இருப்பான். இந்த குடும்பம் எல்லாம் சீரழிஞ்சு போய் உதவிக்கு வழி இல்லாம பல வழக்குகள் நாம் அறிந்த வகையிலேயே இருக்குது. இந்த திருபுவன வழக்காகட்டும் மற்ற மற்ற வழக்குகள் ஆகட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ஆத்திரத்தில் எடுத்த முடிவுகள். அப்ப அதே தப்பை நாமும் செஞ்சிட வேண்டாம். எந்த குடும்பமாக இருந்தாலும் வெசிலி விஷயமாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசிய கொஞ்சம் நிதானம் காத்து இருங்க. அடுத்ததாக என்னன்னா, மாசிதான் சொல்லிட்டு ஒரு பெண்மணி. இவங்க யாருன்னா ஃபிரௌன் காலத்துல வாழ்ந்த ஒரு பெண். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஃபிரௌனுடைய குடும்பத்தாருக்கு தலைவாரக்கூடிய அலங்கரிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா, ஃபிரௌனுடைய பெண்ணுக்கு தலை சீவும், அந்த குடும்ப பெண்களுக்கு தலை சீவுறாங்க. தலை சீவும் போது அந்த சீப்பு கீழே விழுந்துருது. அதை போய் பிஸ்மில்லான்னு எடுக்கிறாங்க. அப்ப எடுத்தோடனே அந்த பெண்ணு கேட்கிறா, நீங்கள் பிஸ்மில்லான்னு சொல்லுது ஃபிரௌனின் பேர், ஃபிரௌனை தானே நீங்க கடவுளா சொல்றீங்க அப்படிங்கும் பொழுது அப்ப அவங்க சொல்றாங்க, என்னையும் உன்னையும் உன் தந்தையும் படைத்த அந்த அல்லாஹுவே தூய்மையானவன், நான் அவனை தான் கூப்பிட்டு சொன்னேன் அப்படின்னு. இவங்க யாருன்னா மூசா காலத்திலேயே இஸ்லாத்தை பத்தின செய்தியை தெரிஞ்சு மறைமுகமாக மனசுல வச்சிருந்தவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சுருக்கமா வரலாறு சொல்லி முடிச்சிடறான். அதுக்கு உட்பட்ட 4 வருடமும் நிறைய இருக்கும்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, போய் இந்த பொண்ணு நேரா போய் ஃபிரௌன்ட்ட சொல்லிடுது, இந்த மாதிரி நீங்கள் இல்லாம வேற கடவுள்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு. ஃபிரௌன் அவைக்கு கூப்பிடுறான், இங்க வா. அந்த மாசிதாவையும் அவர் குடும்பத்தாரையும் ஒட்டுமொத்த பெண்களையும் இழுத்து சபையில நிப்பாட்டிட்டு என்ன அல்லாத உனக்கு வேறு கடவுள் உண்டா அப்படிங்கும் பொழுது விஷயம் தெரிஞ்சிருச்சு. இனி என்ன எதை பத்தியும் கவலைப்படல, என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹுவே தூய்மையானவன் அப்படின்னு சொன்ன உடனேயே கொஞ்சமும் யோசிக்காம என்ன செய்யறான்னா, ஒரு எண்ணெய் கொப்பரைய தீயிட்டு கொளுத்த செய்து அந்த கொதிக்கிற எண்ணெயில தூக்கி அந்த பெண்மணி பார்க்கும் போதே அவர் கணவனை தூக்கி போடுறான், பிள்ளைகள் ஒவ்வொன்றாக தூக்கி போடுறான். கடைசியாக அந்த பெண்ணிடத்துல பால் குடிச்சுட்டு பால் குடி பிள்ளை அதை தூக்கி எறிய போறான். அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, நீங்கள் நாளை நீங்க இப்போது எண்ணெயில போடுறீங்க, பிரச்சனை இல்லை, போட்டு கொதிக்க வச்ச அப்புறம் ஒரே ஒரு நிபந்தனை, எஞ்சக்கூடிய எலும்புகள் என் குடும்பத்தார் எலும்புகள் அத்தனையும் ஒன்னா போட்டு ஒரே கபூர்ல புதைச்சிருங்க அப்படிங்குது. ஃபிரௌன் என்ன செய்யறான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பால் குடிக்கிற பிள்ளையோட தூக்கிட்டு போய் அந்த எண்ணெயில போட சொல்றான். நம்மவே போகுது. போற இடத்துல
நாம ஓகே இந்த பால் குடிக்கிற பிள்ளை என்ன செய்யும், இதுவுமா இந்த எண்ணெயில கருகணும் அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் அந்த பிள்ளையை பேச வைக்கிறான். அந்த குழந்தை சொல்லுது, என்னுடைய தாயே, இதை விட மிக கொடுமையானது நரகம் என்று உனக்கு தெரியாதா, நீ பொறுமையா இருக்குது. அப்ப என்னன்னா, இந்த உலகத்துல இந்த மார்க்கத்துக்காக நீ எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளானாலும் எவ்வளவு துன்பத்துக்கு ஆளானாலும் இதை விட நரகம் கொடியது. அந்த நரகத்துக்கு அஞ்சு நீங்கள் சகிச்சிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ் நிச்சயமாக கூலியும் வெகுமதியும் உயர்த்தாமல் இல்லை. அப்ப அந்த சகிப்பு தன்மையோட அந்த பெண்மணி அந்த எண்ணெய் குப்பரையில விழுந்துடுறாங்க. இது எப்ப வெளிப்படுதுன்னா, அல்லாஹுடைய தூதர் மேராஜ் பயணம் போறாங்க. மேராஜ் பயணம் போகும் பொழுது ஒரு இடத்துல ஒரு வாசனை மிக பயங்கரமான ஒரு வாசனை ஒண்ணு வருது. அந்த வாசனை வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வினவுறாங்க. அப்ப அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது மாசிதாவுடைய குடும்பத்தாருடைய நறுமணம் அப்படிங்கிறாங்க. எங்க கொண்டு போய் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப இப்படியான ஒரு சிரமத்தை, ஒரு சங்கடத்தை, சூழ்நிலையை நாம அனுபவிக்கிறோம். இப்படி எதுவுமே கிடையாது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, நாம தான் அப்படின்னு நினைச்சுக்கவே வேண்டாம். ஒரு கிராமவாசி வரார், அற்பமான மனிதர். அந்த மனிதர் வந்தார்னா போர்க்களத்தில் முன்னாடி நிற்க வச்சாலும் அதை நினைச்சு பெருமைப்பட்டுக்க மாட்டார். போர்க்களத்தில் கடைசியா நிற்க வச்சாலும் அதை நினைச்சு ஆத்திரப்பட மாட்டார். அல்லாஹ் அவர் என்ன வேலையை கொடுத்தாரோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய சிபாரிசும் ஏற்கப்படாது. அந்த அளவு அவர் சிபாரிசு ஏற்கப்படாது. சாதாரண ஆளா இருப்பார். இப்படியாப்பட்ட அந்த மனிதர் அல்லாஹ் இடத்தில் சிறந்தவராக இருப்பார். நம்ம நினைக்கிறது என்ன, எல்லா இடத்துலையும் எதனால ஆத்திரப்படுறோம், பொறுமை இழக்கிறோம், நான் சொல்றதை கேட்கல, நான் சொல்றதை எடுபடல, நான் சொல்றதுக்கு மாத்தமா செய்யற, நான் சொல்றது எல்லாத்துக்குமே எதிர்த்து பேசுவியா, எல்லா இடங்களும் என்ன, நான் என்னை மறுக்கும் பொழுதும் என்னுடைய வார்த்தையை மறுக்கும் போதும் என்னை அறியாமல் வருவது என்னுடைய பொறுமையை இழக்கிறது. இதானே இங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, செய்யக்கூடிய வேலை ஒண்ணுமே அல்லாஹ்வுக்காகவே இருக்கும், யாருக்காகவும் இருக்காது. முன்னாடி நீ பார்த்தாலும் பெருமை கிடையாது, பின்னாடி நீ பார்த்தாலும் இகழ்ச்சி கிடையாது. நான் அல்லாஹ்வுக்காக வந்து அல்லாஹ்வுடைய வேலையை செஞ்சுட்டு போறப்போ அவ்வளவுதான். எத்தனையோ பெண்களை பார்க்கலாம். சில நாட்களுக்கு, சில வருடங்களுக்கு முன்னால எல்லாம் ஒரு தேவை நிகழ்ச்சி ஏற்படுதுன்னு சொன்னா இருக்கிற நகையை விட இன்னும் கொஞ்சம் இரவை வாங்கி கை, காலு, தலை எல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு போவாங்க. ஏன், பார்க்கிறவங்க எதுவும் பேசிடக்கூடாது, பார்க்கிறவங்க ஏளனமா நினைச்சிடக்கூடாது, என்ன ஏழ்மையா நினைச்சிடக்கூடாது. சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எந்த ஏழ்மையை, எந்த இயலாமையை, எந்த பலவீனத்தை அல்லாஹ் நேசிச்சானோ அந்த ஏழ்மையை மறைச்சு சைத்தானுடைய பெருமையை வெளிக்காட்டும் விதமாகத்தான் அங்க போய்கிட்டு இருக்கிறோம். சிந்திக்க வேணாமா? ஏழ்மையை அல்லாஹ் நேசிக்கிறான். என் இடத்துல இருக்கக்கூடிய ஆடை இதுதானே, அல்லாஹ் அக்பர், அதை போட்டு போறேன். நீ ₹1,00,000 ஆடை போட்டாலும் அல்லாஹ் உனக்கு அது கொடுத்தது. இந்த ஏழ்மை நாளை 500 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் என்ன சொர்க்கத்தில் தூக்கி போடுவானே, அந்த ஒரு விஷயம் எனக்கு போதாதா? அல்லாஹ் நேசிக்கின்ற ஏழ்மையை மறைக்கிறோமே, அல்லாஹ் நேசிக்கின்ற இயலாமையை வெறுக்கிறோம். ஆனா யாரு, நாம் எல்லாம் முஸ்லீம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள். விஷயம் புரியுதா? கொஞ்சம் சிந்திங்க. இந்த உலக வாழ்க்கை இந்த நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை நினைச்சு பார்க்கிறோமா? இன்னைக்கு நமக்கு தண்ணீர் வகைகள் எடுத்து பாருங்க. குளிக்கிறதுக்கு ஒரு தண்ணி, குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி, வீடு கழுவ ஒரு தண்ணி, தண்ணியை பல வகையை பிரிச்சு வச்சு செலவு பண்றோம். ஃபில்டர் தண்ணியில கொஞ்சம் ஒதுங்குற தண்ணி இருக்குல்ல, தெளிஞ்ச தண்ணியா இருக்கும், அதை குடிக்க வச்சு இது கழிவு, இதையே தூக்கிட்டு தெளிஞ்ச தண்ணி இதையே தூக்கிட்டு வந்தாங்கிறோம். இஸ்ரேல்ல பார்க்குறோம், சாப்பிட உணவு இல்லை, ரத்தம் தெளிச்ச ஒரு உணவு அங்கே கிடக்குது. சின்ன பிள்ளை, 3 வயசு பிள்ளை, 4 வயசு பிள்ளை, அதை போய் எடுக்கிறான், பிச்சு போட்டுட்டு அந்த உணவை திங்கிறான். திண்டவனுக்கு வறண்ட வெயில், தாகம், தண்ணீர் கிடைக்கலன்னு அழுகுறான். அப்ப அதே வயதை ஒத்த ஒரு 5 வயசு 6 வயசு ஒரு இன்னொரு பையன் நிற்கிறான், ஓடி போய் இன்னொரு பாட்டிலை தூக்கிட்டு வந்து திறந்து, எங்க வச்ச தண்ணி என்னன்னா தெரியாது, தண்ணிக்கு அவ்வளவு பிரச்சனை. அந்த கொஞ்சோண்டு தண்ணியை கொடுக்குறான், பிறகு அந்த தண்ணியை குடிச்சுட்டு அந்த சிறுவன் அமைதி அடைகிறத பார்க்கிறோம். அப்போ யதார்த்த வாழ்க்கை குடிக்கக்கூடிய ஒரு மடக்கு தண்ணி கூட இல்லாமல் அவ்வளவு வறுமையும் ஏழ்மையும் சுமந்து அந்த மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ஒண்ணு, இந்த உயிர் போகும் பொழுது அல்லாஹ்விடத்தில் ஷஹீதாக போகணும். எங்க இருந்தப்ப இவ்வளவு மார்க்க உறுதி அந்த பச்சிளம் பிள்ளைக்கும் முதுமையான கிழவருக்கும்? எங்க இருந்து இவ்வளவு உறுதி? தான் எழுந்திருச்சு 2 கால்கள் திடமா நடக்க முடியலங்க. ஆனா அந்த முதியவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, இந்த உயிர் இந்த உடலை விட்டு போனால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றதாக ஷஹீதாக போகணுங்கிறார். அது வரைக்கும் கொல்றியா கொல்லு, வீட்டை இடிக்கிறியா இடி, என்னுடைய உடைமைகளை சேதப்படுத்துறியா சேதப்படுத்து, என் கண்முன்னே என் உறவுகள் துண்டிக்கப்படுதா கொல்லப்படுதா, அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்துல தானடா அவங்களால முடியும், செஞ்சுட்டு போ. அந்த சகிப்பு தன்மை இந்த உலகத்துல பார்க்க நாம துக்கப்படுறோம், கவலைப்படுறோம், கண்ணீர் சிந்துறோம். ஆனா நினைச்சு பாருங்க,
நாளைக்கு அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்டக்கூடிய அந்த நாட்கள் அத்தனை பேரும் சொர்க்கவாசின்னு பிரவேசிச்சா எப்படி இருக்கும்? இந்த பாக்கியத்தை நாம நழுவ விட்டுட்டோமே. ஆக அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த ஏழ்மை, வறுமை, இயலாமை அதை நாம் வெறுப்பதின் விளைவுதான் நம்ம இந்த அளவுக்கு பொறுமை இழந்தவர்களாக நம்மை ஆத்திரப்படுத்தி நன்மை அளிக்கக்கூடிய செயல்களாக இருக்குது. இது போன்ற விஷயங்களிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் அது அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஒரு கிராமவாசி வரார், வந்து அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார். சந்தித்த உடனே அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க, உனக்கு ஏதாவது காய்ச்சல் வந்ததுண்டா? அவர் சொல்றது, காய்ச்சல் அப்படின்னா என்னன்னு கேட்குறார். இந்த தோலுக்கும் சதைக்கும் மத்தியில் ஒரு சூடு ஏற்படுமே, அதுதான் காய்ச்சல் அப்படிங்கிறாங்க. எனக்கு அது மாதிரி எதுவுமே வந்ததில்லை. உனக்கு ஏதாவது தலைவலி வந்ததுண்டான்னு கேட்குறாங்க. அவர் சொல்றார், தலைவலின்னா என்னங்கிறார். முன்னெற்றியிலே நரம்புகள் எல்லாம் பதைக்குமே, அதுதான் தலைவலி, அதை நீ அனுபவிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி அனுபவிச்சதே இல்லைங்கிறார். நீங்கள் போங்கன்றாங்க. போன பிறகு அவர் தோழர்களே, நீங்கள் நரகவாசியை பார்ப்பதாக இருந்தால் அந்த நடந்து போறாரு, அவரை பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சின்ன காய்ச்சல், தலைவலி, இந்த உலக வாழ்க்கையில உலக விஷயங்கள்ல அவரவர் நிலைமைக்கு தகுந்தார் மாதிரி யாருமே எந்த துன்பத்தையுமே அனுபவிக்கல, இந்த வாழ்க்கை சுகபோகமாக வாழ்கிறார் என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்தான் நரகவாதி. இப்ப நம்ம வாழ்க்கையில துன்பப்பட்டா கவலைப்படுவோமா? எனக்கு தலைவலியா, காய்ச்சலா, வியாதியா? அல்லாஹ் என்னை நேசிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னுடைய பொருளாதாரம் என்னிடத்துல குறைஞ்சு போகுதா? அல்லாஹ் என் பாவத்தை குறைச்சிக்கிட்டு இருக்கிறான். என் குடும்பத்தாரிடத்துல பிரச்சனை சகிச்சுக்கிறேன்னா அல்லாஹ் என்னோட கண்ணியத்தை உயர்த்திக்கிட்டே போறான். நிர்வாகிகளுக்கு மத்தியில் ஒரு பிளவு ஏற்படுதா, சைத்தான் குறுக்க வரானா, அந்த இடத்துல பொறுமை காக்கிறோமா, அல்லாஹ் கண்ணியப்படுத்திக்கிட்டே போறான். யோசிச்சு பாருங்க. அப்ப எந்தெந்த இடங்கள்லாம் யார் யார் தன்மைக்கு தகுந்தால் மாதிரி சோதனையும் ஏற்றமும் இரக்கமும் துக்கமும் கவலையும் ஒரு மனிதனை அடையுதோ, அது எந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் சகித்துக்கொள்ள அல்லாஹ் உங்களுடைய தரஜாவை உயர்த்திக்கிட்டே போறான். அத்தகைய பொறுமையோட மக்களாகவும் அல்லாஹ் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த நிரந்தர வாழ்வில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஒவ்வொரு தொழுகையிலும் எல்லா நிலையிலும் இந்த உலகத்தோடு கேட்டு நிப்பாட்டிராத. நீ 10 கோடி கேட்டாலும் சரி, 5 கோடி என்ன கேளு, உன் செருப்பு வாரி பிஞ்சிருச்சா கேட்கிறியா கேளு, மறுமைக்கும் சேர்த்து கேளு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தவ் வ கீனா அதாபன்னார். எங்கள் இறைவா, எங்களுக்கு இந்த இம்மை உலகத்திலும் நீ தந்தருள் புரிவாயாக, மறுமையிலும் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. என்ன சுகபோக வாழ்க்கை, வீடோ வாசலோ, இங்கேயும் கேளுங்க அங்கேயும் கேளுங்க. கொடுப்பது யார்? அல்லாஹ் தானே. அவனிடத்துல என்ன குறைஞ்சிட போகுது? இப்ப இவ்வளவு நமக்காக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கும் பொழுது கேட்கறதுல நீங்கள் எந்த குறையும் வச்சிடாதீங்க. அல்லாஹ்விடத்தில் பொறுமையும் வெற்றியும் இம்மையிலும் மறுமையிலும் கேளுங்க. அல்லாஹ் தந்தருள் புரிய வேண்டும். அத்தகைய பாக்கியத்தை அடையக்குள்ள அல்லாஹ் நம்மை ஆக்கல் புரிய வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாய்க்கிறதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.